இந்த கீதை வந்து ஒரு போர்க்களத்தில் நடக்குது. கிருஷ்ணர் கடவுள் தானே, அவர் நினச்சா அந்த போரை நிறுத்தியிருக்கலாமே, அந்த பிரச்சனையை உடனே சால்வ் பண்ணியிருக்கலாமே, இல்லை இது வேறு இடத்துல அந்த கீதையை கொடுத்துருக்கலாமே, ஒரு குருகுலத்தை கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு கோயிலில் கொடுத்துருக்கலாமே. இவ்வளோ பவர்ஃபுல், ஆல் பவர்ஃபுல்லான கடவுள் ஏன் அந்த போரை நடக்க விட்டார்? ஆக்சுவலி இந்த போரை வந்து ஒரு தடுத்துருக்கலாம்னு நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் அந்த போரை உருவாக்குனதே அவர் தான். அது அவருடைய விருப்பம். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது உலகத்தினுடைய அந்த பாரத்தை குறைக்கிறதுக்காக, பரித்ராணாய சாதுனாம் விநாசாயக துஷ்கிருதாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அப்போ வந்து ஒரு ராவணன் இருந்தான், அப்புறம் வந்து இரண்யகசிபு ஆக்ஷன்லாம் இருந்தாங்க. பகவான் அவதாரம் எடுத்து வந்தார். ஆனால் துவாபரிகத்தினுடைய முடிவில் ஆல்மோஸ்ட் கலியுகம் இது நிறைய அதர்மம் இருந்துச்சு. அப்போ எவ்வளோ பேர் தான் ஒருத்தங்களாம் கொள்வது, உலகத்தை அப்படி ரெண்டாக பிரித்து, ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் அங்கே, அவங்களுக்குள்ள அகங்காரத்தையே மூட்டி விட்டு அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு அவங்க அழிய வச்சார். அதுக்கு அவர் பாண்டவர்களை தன்னுடைய கருவியை பயன்படுத்திட்டார். அதனால அர்ஜுனனுடைய நோக்கம் வந்து போர் புரியறதுக்கு வந்து அது வேற காரணம். ஆனால் கிருஷ்ணருடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ண ஹெல்ப் பண்ணினார்.